இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பள்ளிகளில் தமிழ், மேண்டரின் மற்றும் ஆசியான் மொழிகள் ஒரு தேர்வு மொழியாக போதிக்க கல்வி அமைச்சு உத்தேசம். ஆசியான் நாடுகளுக்கு இடையே தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு மலேசிய பள்ளிகளில் தமிழ், மேண்டரின் மற்றும் ஆசியான் மொழிகளை ஒரு தேர்வு மொழியாக போதிப்பதற்கு கல்வி அமைச்சு உத்தேசித்துள்ளதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். ஆசியான் நாடுகளுக்கு இடையில் விரிவான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் ஒரு முயற்சியாக தாய்லாந்து, கம்போடியாவின் கமார் மற்றும் வியட்நாம் ஆகிய மொழிகளை போதிப்பது இதில் அடங்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். ஆசியானின் பலம் என்பது அதன் பன்முக கலாச்சாரம், மொழி மற்றும் பாரம்பரியத்தில் உள்ளது. இத்தகைய தனித்துவமான கலாச்சாரத்தை பள்ளிகளில் புகுத்துவது மூலம் புதிய தலைமுறையினர் பன்மொழி ஆற்றல் பெற்றவர்களாக, குறிப்பாக ஆசியான் வட்டார மொழிகளை அறிந்தவர்களாக திகழ்வர் என்று ஃபட்லினா குறிப்பிட்டார். வரும் 2030 ஆண்டுக்குள் ஆசியான் வட்டாரத்தில் பல வேலைகள் இயந்திரமாகிவிடும். 60 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் இத்தகைய தொழில்நுட்பத்தை கொண்டு இருக்கும். இந்நிலையில் தமிழ் மற்றும் மேண்டரின் மொழிகளுடன் ஆசியான் மொழிகளையும் நமது மாணவர்கள் கற்றுக்கொள்வது அவர்களின் எதிர்காலத்தை மேலும் சிறக்க வைக்கும் என்று ஃபட்லினா நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவிற்கு வருகை புரியும் சீன நாட்டு மக்களுக்கான இலவச விசா முறை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படவிருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்தோ சரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தற்போது மலேசியா வழங்கியுள்ள சீன நாட்டு மக்களுக்கான இலவச விசா முறைக்கான காலக்கெடு முடிவடைந்ததும் இந்த சலுகை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் சுற்றுப்பயணிகளாக வருகின்ற சீன பிரஜைகள் இலவச விசாவில் 90 நாட்கள் வரையில் மலேசியாவில் தங்கியிருக்க முடியும் என்று டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் தெரிவித்தார். தனது தந்தைக்கு நோக்கமின்றி மரணம் விளைவித்த குற்றத்திற்காக ஓர் இந்திய இளைஞருக்கு ஸ்ரம்பான் உயர் நீதிமன்றம் இன்று 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. 28 வயதுடைய பி. நிரூபன் என்ற அந்த இளைஞருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தூக்கு தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் கொலை குற்றத்திற்கான குற்றவியல் சட்டம் 302வது பிரிவு, நோக்கமில்லா கொலையாக குற்றவியல் சட்டம் 304வது பிரிவுக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு இத்தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றச்சாட்டின் தன்மை மாற்றப்பட்டதை நிரூபன் ஆட்சேபிக்காததால் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிப்பதாக உயர் நீதிமன்ற நீதிபதி ரொஹானி இஸ்மாயில் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதிகாலை 1:10 மணியளவில் பாடிக்சன் லுக்குட் தமான் டி அம்பாங்கில் உள்ள தனது வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக ஒரு லாரி ஓட்டுநரான நிரூபன் குற்றச்சாட்டப்பட்டார். கோவில்களை சட்டவிரோத கோவில் அல்லது ஹராம் என்று கூறப்படுவதை மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என். சிவகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் இலாக்காக்கள் அனைத்தும் இந்து வழிபாட்டு தலங்களை சட்டவிரோத ஆலயங்கள் அல்லது ஹராம் என்று குறிப்பிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். கோவில்களை சட்டவிரோத ஆலயங்கள் என்று முத்திரை குத்தப்படுவது இந்திய வழிபாட்டு தலங்களின் புனிதத்தை களங்கப்படுத்துவதுடன் இந்துக்களை புண்படுத்துவதாகும் என்று டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டார். மலாய் அகராதிப்படி ஹராம் என்ற வார்த்தையின் பயன்பாடு என்பது சட்டத்தால் தடை செய்யப்பட்டது அல்லது சட்டவிரோதமானது என்று பொருள்படும். மேலும் கோவில்களை ஹராம் என்ற சொல்லாடல் பயன்படுத்துவது இந்து திருத்தலத்தின் கண்ணியத்தை குறைப்பது மட்டும் அல்லாமல் கோவில்களுக்கு வருகின்ற பக்தர்களையும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்பதை போல் தவறான தோற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டார். அங்கீகாரம் இன்றி கோவில் கட்டப்பட்டதால் அது சட்டவிரோதமானது என்று கருதப்படுமா என்பதே தம்முடைய முக்கிய கேள்வியாகும் என்று டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டார்.
தைப்பிங் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஒரு கோவிலை சட்டவிரோத ஆலயம் என்று முத்திரை குத்தப்பட்டு அண்மையில் கடிதம் ஒன்றை அதன் துணை இயக்குனர் வெளியிட்டு இருப்பது கண்டிக்கத்தக்கது என்பதுடன் அவரின் செயல் இந்து மதத்தை அவமதிப்பதாகும் என்று டத்தோ சிவக்குமார் குறிப்பிட்டார். அனுமதியின்றி கோயில் கட்டப்பட்டது என்பது உண்மையாக இருந்தால் மஹிமாவில் உள்ள நாங்கள் எந்த நடவடிக்கையும் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் இது போன்ற அவமதிப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியம்தானா என்பதே எங்களின் கேள்வியாகும் என்று டத்தோ சிவக்குமார் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமானது என்ற சொல்லை பயன்படுத்தாமல் கோவில் பதிவு செய்யப்படவில்லை அல்லது அங்கீகரிக்கப்படவில்லை போன்ற சொற்களை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இவ்வார்த்தைகள் மிகவும் கண்ணியமானது மட்டும் இன்றி இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல் என்ற ருக்குன் நகாராவின் முதல் கோட்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று டத்தோ சிவக்குமார் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீதித்துறை நியமனங்கள் ஆணையத்திலும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழும் நீதிபதிகள் நியமிக்கப்படும் விவகாரத்தில் பிரதமருக்கு இருக்கும் பங்களிப்பு தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் தலைமை நீதிபதி துன் அப்துல் ஹமீத் முஹம்மட் வலியுறுத்தியுள்ளார். நீதிபதிகள் நியமனங்கள் மீது மாமன்னருக்கு ஆலோசனை வழங்குவதிலும் 9 உறுப்பினர்களை கொண்ட ஆணையத்தின் 4 உறுப்பினர்களை நியமிப்பதிலும் பிரதமர் ஆற்றும் பங்கினை நீக்குவது என்பது நீதித்துறையின் சுதந்திரத்திற்கும் உத்தரவாதம் அளிக்காது என்று துன் அப்துல் ஹமீத் குறிப்பிட்டார். 3 உயர்நிலை நீதித்துறை நிர்வாகிகள், கூட்டரசு நீதிமன்றத்தின் ஒரு மூத்த நீதிபதி ஆகியோருடன் தலைமை நீதிபதியும் ஆணையத்தில் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருக்கும் நிலையில் பிரதமரின் பங்களிப்பு நீக்கப்படுவது தலைமை நீதிபதியின் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுத்துவிடும் என்று துன் அப்துல் ஹமீத் எச்சரித்துள்ளார். பிரதமர் பங்களிப்பின்றி அந்த ஆணையம் சுயேட்சையாக முடிவு எடுக்கும் போக்கிற்கு அனுமதித்தால் கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று கருதி அந்த ஆணையத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களை நீதிபதிகளாக நியமிக்கப்படும் அபாயமும் இருப்பதாக துன் அப்துல் ஹமீத் நினைவுறுத்தினார். பாலர் பள்ளிக்குள் நுழைந்த ஆயுதமேந்திய 3 கொள்ளையர்கள் 2 ஆசிரியர்களை பாராங் முனையில் மடக்கி கொள்ளையிட்டுள்ளனர். இச்சம்பவம் நேற்று காலை 9:50 மணியளவில் ஸ்லாங்கூர் சபா பர்னாம் பசேர் பஞ்சாங் தலி அயர் சப்லாஸில் நிகழ்ந்தது. சம்பவம் நிகழும்போது அந்த பாலர் பள்ளியில் 10 மாணவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் ஆசிரியர்களை அச்சுறுத்திய கொள்ளையர்கள் 2 தங்க சங்கிலிகள், 1 கைபேசி ஆகியவற்றை கொள்ளையடித்ததுடன் ஆசிரியர் ஒருவரை இருபக்கம் கன்னத்திலேயே அறைந்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதிர்ஷ்டவசமாக எந்தவொரு மாணவரும் காயம் அடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் தனியார் இடைநிலைப்பள்ளி ஒன்றின் ஆசிரியருக்கு 4 நாள் தடுப்பு காவல் பெறப்பட்டுள்ளது. அலோஸ்தார் மாவட்டத்தில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் 15 வயது மாணவி மற்றும் 25 வயதுடைய முன்னாள் மாணவி ஆகியோர் அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து 34 வயதுடைய அந்த ஆசிரியர் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த ஆசிரியர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக கொத்தஸ்தார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சித்தினோர் சலாவத்தி சாட் தெரிவித்தார். முதலாவது புகார் அந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவி அளித்துள்ளார். பாலியல் தொடர்புக்கு அழைக்கும் வகையில் அந்த ஆசிரியர் அருவருக்கத்தக்க ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு குறுந்தகவலை அனுப்பியுள்ளார். பள்ளியில் பயிலும் மற்றொரு மாணவிக்கும் இதே போன்ற அழைப்பை அனுப்பி ஆபாசத்தன்மையிலான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் என்று 15 வயது மாணவி புகார் அளித்து இருப்பதாக சித்தினோர் சலாவத்தி குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.